ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி இன்னைக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங். நல்ல ஒரு கேப் அப்பு. ஸோ 26,000 சப்போர்ட்டா வச்சு மார்னிங் கொஞ்ச நேரம் நல்லா ஓட்டுனான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா செல்லிங் ஆஃப்டர்நூனுக்கு மேல. ஸோ எதிர்பார்த்த செல்லிங் தான். ஏன்னா கன்டினியூஸா ஏறிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சின்ன ஸ்விங் மாரி போடணும், ஒரு சின்ன கரெக்ஷன் வரணும் அப்டின்னேன். அந்த மாரி எதுவுமே நடக்காம, ஒரே மாரி கிரீன் கலரா போயிட்டு இருந்தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு பேங்கிங் கொஞ்சம் செல்லிங்கா இருந்துச்சு. ஆனா ஐடி செக்டர் வந்து நல்ல பையிங். என்ன ரீசன் அப்டின்னா, ட்ரம்ப் வந்து ட்ரேட் டீல் போட போறாரு அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க இந்தியா கூட. பிளஸ் வந்து டாரிஃபையுமே குறைக்கிறாங்க அப்டின்ற மாரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஐடி செக்டர் எல்லாமே நல்ல பையிங்க. ரிமைனிங் பார்க்கும்போது ஃபார்மாலாம் பெருசா ஒண்ணுமே இல்ல. மூவ்மெண்ட்டே இல்ல. ஓகேங்களா? ஸோ ஹெவி வெயிட்ஸ்லயுமே ஹெச்டிஎஃப்சி ஓகேவா இருந்துச்சு. ஆனா ரிலையன்ஸ் கொஞ்சம் செல் ஆயிருந்தது இன்னைக்கு. ஸோ ஃபர்தரா இன்னைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஏன்னா டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு மாரி ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஸோ அப்படி பார்க்கும்போது 25,800 அப்படிங்கிறது நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அப்படி இல்லனாலும் 25,500 வரைக்கும் வந்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஒரு 500 பாயிண்ட் இறங்கி ஏறுறதுனால தப்பு இல்ல. ஓகேங்களா? ஸோ இமிடியேட் சப்போர்ட்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்க போறது 25,800. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 25,500 வரைக்கும் கூட ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்த வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா ரிவர்சல் ஆகும், மேலே ஏறும். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் ஆஸ் யூஷுவல் 26,000. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 26,250. இதுதான் நிஃப்டியோட லெவல். பேங்க்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து 59,000 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். ஸோ அவனும் வந்து கிராஜுவலாக ஏறிட்டே இருக்கான். ஸோ செல்லாகி ஏறினா தப்பு இல்லை. ஸோ அந்த செல்லிங் அப்படின்றது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா 57,580, அதாவது 57,600, இன்னொரு 200 பாயிண்ட் பக்கம் செல் ஆனாலும் சரி, இல்லை 57,300 வரைக்கும் செல் ஆனால் கூட ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 57,600. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 57,300 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஐடி. ஸோ ஐடி தான் இன்னைக்கு வந்து மேஜர் ப்ளே. அந்த ரொம்ப நாளாக பிரேக் பண்ண முடியாத அந்த ரெசிஸ்டன்ட்லாம் பிரேக் பண்ணான். ஆனால் என்ன, பிரேக் பண்ணி இன்னைக்கு 1000 பாயிண்ட் பக்கம் ஏறினா ஏறிட்டு இப்போ 700 பாயிண்ட்ல தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ அவன் உடைக்க வேண்டிய லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36,000, 37,000 உடைக்கணும். அது 36,000 தான் இருக்கான். இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் உடச்சு மேலே ஏறினான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐடியில் ஒரு நல்ல ரிவர்சல் கிடைக்கும். ஸோ இப்போயே ஐடி செக்டர்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது. ஸோ அதனால் ஐடியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க அந்த 37,000 உடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஐடியில். ஓகேங்களா? ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பார்த்தலாம். ரிலையன்ஸ் இன்னைக்கு செல்லிங் தான். பட் வந்து இன்னும் உள்ள வரல. பேட்டர்ன் வந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அதோட சப்போர்ட் வந்து 1420 வரைக்கும் வந்திருக்கு. இருக்குது சப்போர்ட். ஆக்சுவலி வந்து 1480 வரைக்கும் போயிட்டான். ஆல்மோஸ்ட் வந்து என்னோட இதில் வந்து ஒரு 70% வந்து என்னோட டார்கெட்டில் முடிச்சிட்டான். 1520 சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% வந்து டார்கெட் முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ரேலி கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஓகேங்களா? பேங்க் அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இந்த லெவல் அதாவது 1020 வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 1020 பிரேக் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருக்கான். ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு சூப்பர் ரேலி இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன், பேங்க் நிஃப்டி ரேலி கொடுப்பான்னு சொல்லி. ஆல்ரெடி ஒரு சைட் வைஸை பிரேக் பண்ணி ஒரு ரேலி கொடுத்துட்டான். ஸோ இதை பிரேக் பண்ணான் அப்படின்னா இன்னும் ஒரு சூப்பரான ரேலி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஆக்சுவலி நம்ம ட்ரேடிங் கிளாஸ்க்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அதில் தான் ஜிபேவும் இருக்குது. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு கூட புக் ஆகுது. இன்னும் ஃபியூ சீட்ஸ் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்குது புக்கிங்க்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன். மேபி நீங்கள் நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கூட பேமெண்ட் சாட்டர்டே கூட பண்ணிக்கலாம். சண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிரும். பேட்சை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஆட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கண்டினியூட்டி இருக்காது. அதனால தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நாளைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.